Hello friends, welcome to Tamilselvi's channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாழைப்பழத்தை வச்சு பணியாரம் பண்ண போறோம். இது நம்ம வீட்ல வாழைப்பழம் இருந்துச்சு அப்படினா சட்டுன்னு ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி தான். குழந்தைகள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்தியான டிஷ்ஷும் கூட. நம்ம வாழைப்பழத்தை சேர்த்து செய்யிறதுனால உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரை நல்லா சாப்பிடலாம். இது நம்ம மாவரைச்சு டைம்லாம் நிறைய வேஸ்ட் பண்ண எல்லாம் தேவையில்லை. டக்குன்னு இருக்கிற பொருளை வச்சு நம்ம செய்து கொடுத்துடலாம். விருந்தாடி யாரும் வந்தாலும் நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் டீ போடுற நேரத்தில் இதை செஞ்சு கொடுத்துடலாம். வாங்க இந்த வாழைப்பழ பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாழைப்பழ பணியாரம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 2 வாழைப்பழத்தை நறுக்கி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட எந்த பழம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ ஜாரில் நறுக்கி வச்ச வாழைப்பழத்தை சேர்த்தாச்சு. இது கூடவே கோதுமை மாவு இந்த கிண்ணத்தில் 3/4 கப் எடுத்திருக்கேன். இதையும் அந்த ஜாரில் சேர்த்துடலாம். கோதுமை மாவை சேர்த்தாச்சு. அதே அளவு மைதா மாவு அதையும் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே அதே கப்பில் ஒயிட் சுகர், நீங்கள் ஜீனி பிடிக்கல அப்படின்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் சால்ட்டு, ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள், ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன், உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தோம்னா இந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் நல்ல வாசனை கொடுக்கும். இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சியில் நம்ம எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி எடுத்தாச்சு. இதை மிக்சிங் பவுலில் மாற்றியாச்சு. இது கூட உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பேக்கிங் பவுடர் இந்த சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இதையும் போட்டு கிளறிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாட்டி நீங்கள் விட்டுறலாம். கல் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு குழிக்கரண்டியை வச்சு மாவை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ எல்லா குழியிலையுமே ஊற்றியாச்சு. ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். எவ்வளோ சூப்பராக பந்தாக வந்திருக்கு பாருங்கள். இந்த பணியாரத்துக்கு நம்ம மாவெல்லாம் அரைக்க தேவையில்லை. சட்டுன்னு ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு குழந்தைகளுக்கு பண்ணி கொடுத்துடலாம். ஈவினிங் ஸ்நாக்காக பண்ணலாம், இல்லை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட பண்ணி கொடுக்கலாம். நம்ம வாழைப்பழம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான பணியாரம் கூட. ஸோ குழந்தைகளுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இந்த நடுவில் உள்ள 3மே நல்லா வெந்துருச்சு. கலர் பாருங்கள், நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. நீங்கள் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சா தான் உள்ளேயும் நல்லா வேகும். ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆயிரும். இப்போ இது நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. எடுத்துக்கலாம். நல்லா திருப்பி விட்டிங்கன்னா எல்லா பக்கத்துமே ஈவனாக வெந்துடும். ஃபஸ்ட்டு ஊற்றின பணியாரம் எல்லாம் எடுத்தாச்சு. திரும்பவும் இருக்கிற மாவு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கலாம். நம்மளுடைய
இன்ஸ்டண்ட்டான வாழைப்பழ பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சுட சுட நம்ம டீ போடுற நேரத்தில் ஒரு 5 to 10 நிமிஷத்துலேயே செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் ஒரு முறை வீட்டில் செய்து பாருங்கள். இன்றைக்குள்ள டிப்ஸ் என்னென்னா, நம்ம இட்லி பொடிக்கு அல்லது குழம்புக்கு மல்லி மிளகாயெல்லாம் வறுத்து அரைச்சோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வறுத்து அரைப்போம். அந்த மாதிரி வறுத்து அரைக்கும்போது மிளகாவை போட்டோடையுமே எல்லாருமே தும்மல், இருமல் அந்த மாதிரி வீட்டில் எல்லோரும் பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க எல்லோரும் அச்சச்சுன்னு தும்ம ஆரம்பிச்சிருவாங்க. நமக்குமே அந்த மிளகாவை போட்டோடையுமே கமறல் இருக்கும். இனிமேல் அந்த மாதிரி வரும்னு கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஃபஸ்ட்டு கடாயை வச்சோடையுமே கொஞ்சோண்டு கல் உப்பு அல்லது தூள் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வரமிளகாவை போட்டு வறுத்தோம் அப்படின்னா அந்த கமறலோ இருமல், தும்மல் அந்த மாதிரி எதுவுமே வராது. இதை ஒரு முறை செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.